ஹாய் எவ்ரிவன், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்ல தேங்காய் பால் பணியாரம் பண்ணலாம். யாருக்கெல்லாம் தேங்காய் பால் பணியாரம் பிடிக்கும்னு சொல்லுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலும் ஏலக்காய் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். பாருங்க, தேங்காய் பால் எடுத்து வச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பணியாரம் செய்யலாமா? வாங்க. நானும் கையில் போட கஷ்டமாக இருக்குன்னு இந்த பைப்பிங் பேக் எடுத்து சரி இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் எல்லாம் கொடுத்தேங்க. கொடுத்துட்டு சரி நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டால் ரவுண்ட் ரவுண்டாக வரல, அது ஜிலேபி மாதிரி வருது. எனக்கு செம்ம காமெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சரி பரவாயில்ல எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு மட்டும் போட்டு எடுத்துடலான்னு, ஜிலேபி மாதிரி வந்தாலும் சரி குண்டு குண்டாக வந்தாலும் சரின்ட்டு பரவாயில்லன்ட்டு நானும் போட்டு எடுத்துட்டேன். சரி பரவாயில்ல, எப்படியோ எப்படி சாப்பிட்டாலும் நல்லா ஊறிடும்னு சொல்லி பாருங்கள், நல்லா ஜிலேபி மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன எடுத்து அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கையிலேயே போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்பவும் போலவே பண்ணிடுவோம், புதுசாக ஏதாவது பண்ணோம்னா சொதப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கையிலேயே போட ஆரம்பிச்சிட்டேன். கையில் போடும்போதாவது கொஞ்சம் பால் பாலாக வந்துச்சுங்க, நல்லா வந்துருந்துச்சு. அதில் போட்டு ஜிலேபி மாதிரியே போயிடுச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நமக்கு எப்பவும் பழைய மாதிரியே போட்டு எடுத்துடலான்ட்டு போட்டாச்சு. எப்பவுமே வந்துட்டு நல்லா உளுந்து ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக தான் தண்ணி தொளிச்சு தொளிச்சு அரைக்கணும். வடைக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டா தான் நல்லது. உளுந்து மட்டும்தான் இதில் போட்டு அரைச்சிருக்கேன், வேறு அரிசி மாவெல்லாம் எதுவுமே கலக்கலைங்க. இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா சீக்கிரமாக ஊறிடும். அரிசி மாவு போட்டு அரைச்சா நமக்கு அவ்வளோவா வந்துட்டு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. நல்லா வந்துட்டு தண்ணி தொளிச்சு தொளிச்சு நம்ம எடுக்கும்போது நல்லா பஞ்சு பஞ்சாக அது பிசாட்டி நம்ம கையை விட்டு விலகும். நல்லா பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப வந்துட்டு வேகாமலே இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்து இருந்ததுன்னா போதும். ரொம்ப செவந்து இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஊறினதுக்கப்புறம் ரொம்ப அந்த வடையோட டேஸ்ட் மாதிரி நமக்கு தெரியும். இதில் சாப்பிடும்போது தான் ஓரளவுக்கு நமக்கு பணியாரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் ரவுண்டு எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட்டே கையிலேயே பண்ணியிருக்கலாம், தேவையில்லாமல் பைப்பிங் பேக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணி. சரி பரவாயில்ல. நானும் அப்புறம் அடுத்தடுத்த ரவுண்டெல்லாம் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. தேங்காய் பால் வந்துட்டு தேங்காய் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் சேர்த்துருக்கேன். ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் ஏலக்காய், அது மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 3 டைம் பால் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்டு, 3ஆவது டைம் பால் எடுத்துகிட்டு 3த்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு, சர்க்கரை பிடிக்காதவங்க கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கிறதுங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுடணும். இது கொஞ்சம் சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் ஒரு 10 நிமிஷம் கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த டைமில் உளுந்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் லைட்டாக உப்பு கலந்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. தண்ணியெல்லாம் லைட்டாக கூடி தொளிச்சிடக்கூடாது. நல்லா பிசைஞ்சிட்டு அரிசி மாவு கலந்துடாதீங்க, அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா போடும்போது நல்லா வந்து பஞ்சு மாதிரி வரும். ஏன்னா நம்ம அரிசி மாவு கலந்துட்டோம்னா போடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா ஹார்ட் ஆகிடும். இப்போ வடைக்கு வந்து அரிசி மாவு கலந்தால் தான் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது வந்து நமக்கு மொறுமொறுன்னு இருக்க வேண்டாம், இது வந்து நமக்கு சாஃப்டாக தான் இருக்கணும். அதனால் வந்து அரிசி மாவோ அரிசியோ வந்து கலக்க வேண்டாம், வெறும் உளுந்து மட்டுமே போதும். இதுவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல தேங்காய் பால் கூட ரொம்ப நேரம் வந்து ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வந்துட்டு நல்லா ஊறுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்துட்டுங்க யூடியூப் வந்து நான் இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக யூடியூப் பற்றியோ இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் பண்ணுறத பற்றியோ பெரிய நாலேஜ்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, இல்லை இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி செட் பண்ணுங்கள், இந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியலைங்க. யூடியூப்லேயே வீடியோவே பார்த்தாலுமே எனக்கு அது என்னமோ புரிய மாட்டேங்குது. சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட்டிங் பண்ணுவோம், நம்மளுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கு, இல்லை ஏதாவது இதில் மாற்றணுமா, இதில் இந்த மாதிரி வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்குமா, இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் தேவை, அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து பியூட்டிஷியன் வீடியோ வந்துட்டு நான் நிறைய அப்லோட் பண்ணுவேங்க. ஆனால் கிளைண்ட்டு வந்து வேண்டாம், முகத்தை காட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அதிகமாக ஃபேஷியல், ஹேர் கட் அந்த மாதிரி தான் வரும். ஆனால்
ஆனால் அது வந்து காமிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி நானும் அவங்க இதுக்கு தான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிடுறது. அப்புறம் saree ப்ரீ ப்ளீட்டிங் கொடுக்குறவங்களுமே வந்துட்டு ஹை ரேஞ்ச் சாரியாக கொடுக்கறதுனால காமிக்க வேண்டாம், அவங்களுடைய கலர் பேட்டர்ன் எதுவுமே வெளியில் தெரிய வேண்டாங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் முக்கால்வாசி நம்ம அதையும் காட்டுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஆர்வம் இருக்கிறவங்க ஓகே வெளியில் நம்ம ஃபேஸ் தெரிஞ்சா பரவாயில்லன்ற மாதிரி கிளைண்ட் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் போக போக எப்படி நமக்கு எல்லாமே வாய்ப்பு கிடைக்குதுன்ட்டு. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம வந்து டவுன் ஆகக்கூடாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்ருக்கேன். எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பியூட்டிஷியன் டிப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான பியூட்டிஷியன் டிப்ஸாக தான் நான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேறு மாதிரியான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான குக்கிங் வீடியோஸ் அப்புறம் பியூட்டி வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி நான் ட்ரை பண்ணுறேங்க. கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். இப்போ ஆர்கானிக் மெகந்தி வந்து நம்மளோட பேஜில் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு தருவேன். உங்களுக்கு இஷ்டம் இருக்கிறவங்க, உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து கெமிக்கல் மெகந்தி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதுல நீங்கள் ஆர்கானிக் மெகந்தி யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து கெமிக்கல் எதுவுமே கலக்கிறதில்ல. இதை நான் உங்களுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறத வந்துட்டு ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை பார்ப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஆர்கானிக் மெகந்தி வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முன்னாடி வருவீங்க. ஏன்னா நார்மல் மெகந்தியில் நம்ம வாங்குறது நிறைய வந்து நம்ம கை வந்து செவக்கணும் அப்படின்றதுக்காக அதிகமாக கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து இயற்கையான ஆயிலேருந்து சுகர்லேருந்து நம்ம கண்பட இருக்கிற பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் வந்து நான் வந்து ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேன், ஆஃப்லைன் கிளாஸும் எடுக்கிறேன். இதில் வந்து விருப்பம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நீங்கள் பிரைட் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் அண்ட் பியூட்டி வீடியோஸ் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸாக நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.